சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சாவித்திரி நடத்துற கெடா விருந்துல பார்த்தா யாருமே கலந்துக்கிறாம இருக்க போறாங்க. இதனால சாவித்திரி பார்த்தா முகத்துல நல்லா கரிய பூசிக்கிற போது சாவித்திரி கெடா விருந்து நடக்கிற இடத்துல தடபுடலா சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்ப சமயக்காரவகிட்ட சாவித்திரி பார்த்தா, என்ன சாப்பாடெல்லாம் சரியான நேரத்துக்கு ரெடி ஆயிரும்ல, சரியா டான்னு நான் சொன்ன நேரத்துக்கு சாப்பாடு ரெடி ஆயிரும், எல்லாரும் ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொன்னதும், எல்லாம் சொன்ன நேரத்துக்கு சரியா தயாராயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சமயக்காரன் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சாப்பாடுல பார்த்தா பள்ளி விழுந்துருது. இத சமயக்காரர் பார்க்காம அவர் பாட்டுக்கு சமைக்கவும் ஆரம்பிச்சாரு. பள்ளி விழுந்த சாப்பாடை பார்த்தா கெடா விருந்துக்கு வந்த 1-2 பேர் சாப்பிட்டுட்டு வாந்தி மயக்கம் ஆனதும் இதை பார்த்துட்டு பார்த்தா ராஜாங்கம், மோகனா, அப்பத்தா, சேது எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சாவித்திரி வேகமா ஓடியாருது. என்னையா என்னாச்சு, சமையல் என்னையா கலந்தொலைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், அம்மா சாப்பாடுல பள்ளி விழுந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சமயக்கார சொல்லவும், என்னையா இம்பிட்டு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், ஆமாமா கவனிக்காம விட்டுட்டேமா, கொஞ்சம் கவனக்குறைவா நடந்து போச்சுமா, அதனாலதான் சாப்பிட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சமயக்கார சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த செய்தி பார்த்தா அரசல் புரசல் எல்லா காதுக்கும் போயிருது. சாப்பிட வந்தவங்களாம் பார்த்தா பாதி சாப்பாடோட எல்லாரும் எந்திரிச்சு போயிடறாங்க. அங்க யாரும் சாப்பிட போகாதீங்க, அந்த சாப்பாட்டுல பள்ளி விழுந்துருச்சான், சாப்பிட்டா எல்லாத்துக்கும் வாந்தி பேதி வந்துகிட்டு இருக்கு, யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி தீயா பரவ ஆரம்பிச்சிருது. இங்கிட்டு பார்த்தா தமிழ்ச்செல்வியும் வசந்தியும் உட்கார்ந்து இருக்காங்க. என்னம்மா மொய் விருந்து ஏற்பாடு பண்ணி சாப்பாடெல்லாம் ரெடியாகி ஆறி போய் போகுது, இங்க யாருமே வரலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வருத்தத்தோட இருக்கவும், நான் தான் சொன்னேலடி நீ தான் கேட்கவே இல்லையே, ஞாயிற்றுக்கிழமை வேற, எல்லாரும் ஓசியா கறி கஞ்சிக்கு போவாங்களா, இல்ல இந்த வெந்த சோத்தையும் காய்கறியும் சாப்பிட்டுட்டு மொய் செய்ய வருவாங்களா, இதுக்காகத்தாண்டடி நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை வேணான்னு, நீ எங்கடி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தமிழ்ச்செல்வி, இங்க பாருமா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆட்கள் வருவாங்க, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கலதான். அங்கே பார்த்தா ஆட்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. மா ஆள்லாம் வராங்க பாரு, இலையை எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வேகமா பார்த்தா வசந்தி இலையை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. தமிழ்ச்செல்வியோடைய மொய் விருந்து பார்த்தா நல்லா தடபுடலா ரெடியாகி நடந்துகிட்டு இருக்கு. மா பாரு, ஆக்கி வச்ச சாப்பாடுல 3/4 காலி ஆயிருச்சு, நம்ம எதிர்பார்த்ததுல ஒரு 3/4 பணமும் கிடைச்சிருச்சு, நீ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த, ஆமாடி கறி கஞ்சிக்கு போகாம எப்படி இங்க வந்தாக அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லையில அப்பதான் பார்த்தா அங்கனக்குள்ள அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. என்ன இங்க கூட்டமா இருக்குன்னு பாக்குறீங்களா, அங்க நடந்துச்சு பாத்தீங்களா கெடா விருந்து, அதுல பள்ளி விழுந்துருச்சான் சாப்பாடுல, அதை சாப்பிட்டு நிறைய பேத்துக்கு வாந்தி மயக்கலாம் ஆயிடுச்சு, அதனாலதான் யார் அந்த பக்கம் போகல அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், நல்ல வேலைக்கிடி ஏதோ கடவுள் புண்ணியத்துல என்னமோ நடந்து நம்ம நடந்த மொய் விருந்து வீணா போகாம ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோமா ஏதோ ஒன்னுக்கு எடுத்து விடணும்னு நினைச்சு ஒன்னு அவங்க ஆரம்பிச்சாங்க, ஆனா அது அவங்களுக்கே திரும்பி அமைஞ்சிருச்சு. சரி என்னமோ நடந்துட்டு போகட்டும், நமக்கு தேவை 1 லட்ச ரூபா பணம், அது கிடைச்சிருச்சுன்னா நாளைக்கு போய் காலேஜில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடி இப்போ எம்பிட்டு பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், மா இதுவரை 60,000 ரூபாய் கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இன்னும் 40,000 இருக்குடி, 40,000 வருமாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி கேட்கவும், மா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேற இருக்குல்ல, அந்த எப்படி 40,000 கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.